அப்பா அப்பா ஏன்பா அவர் கூனி கூனி நடக்கிறாரு? முதுகுல சுளுக்கா? அவருக்கு மூடு வந்தா அப்படிதான் நடப்பாரு. மூடா? வெரி குட் வெரி குட். உங்க மூத்த பொண்ணு அஸ்வினி வரப்போறால, அவளை வரவேற்கிறதுக்கு பேண்ட் செட்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பேண்ட் செட்டா? அப்புறம் கோயில்ல ஐயர்கிட்ட சொல்லி இந்த பூர்ண கும்பத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பூர்ண கும்பமா? அப்புறம் இந்த வெள்ளி தட்டுல வச்சு ஆர்த்தி கரைப்பாங்களே சிவப்பா, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எதுக்கு? யோ, வரப்போறது என் பொண்ணு, வரது அவ வீட்டுக்கு. நீ சொன்னதெல்லாம் எதுக்கு? ஷட் அப். டாய். சாரி சார், ஷட் அப். நாம ஒரு டிராமா போட போறோம். அது அமெச்சூர் டிராமா மாதிரி இருக்க கூடாது சார். நம்ம எது செஞ்சாலும் அதுல ஒரு ப்ரொஃபஷனலிசம் வேணும் சார். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கிறோம். அதுவும் ஒரு பெரிய வியாதி பேரை வேற சொல்லியிருக்கிறோம். அவங்க உங்களை பார்க்க ஓடோடி வர போறாங்க. ஆனா நீங்க 3 பேரும் போட்டுருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க 3 பேரும் சேர்ந்து சினிமா, டிராமா, பார்க், சர்க்கஸ் போற மாதிரி இருக்கு சார். அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ சேஞ்ச் யுவர் காஸ்டியூம். ஹலோ, இங்க பாருங்க, உங்க அதிகாரத்தெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. எங்க அப்பா தான் பேஷண்ட், நீங்க அவருக்கு டாக்டர். உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவரோட மட்டும் இருக்கட்டும். லுக், இத பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு எங்க அக்கா இன்னைக்கு தான் வீட்டுக்கு வரா. அவ வரும்போது நாங்களே பழைய துணி உடுத்திட்டு இருக்க முடியுமா? ஓ காட், ஓ காட், ஓ காட். இதே ஒரு டைரக்டர் பாலச்சந்தர், பாரதிராஜா, மணிரத்னம் சொன்னா கேப்பீங்க. இந்த நானா சொன்னா கேப்பீங்களா? பிகாஸ் நானான்றது யாரு? மார்க்கெட் இல்லாத ஒரு ஆளு. ஆனா ஒண்ணு சொல்றேன், பாரதிராஜா சொன்னான்றதுக்காக 16 வயதுல படத்துல கமலஹாசன் கட்டின கோமணத்தோட நடிச்சாரு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு நாங்க அப்படி வர முடியுமா? போயா. இது பாருங்க, எங்க அப்பா தான் உங்களுக்கு பேஷண்ட். நாங்க எப்படி வந்து நின்னா உங்களுக்கு என்ன? ஆமா. ஓகே ஓகே. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இண்டஸ்ட்ரியோட சாபக்கேடே இதுதான். டைரக்டர்கள் சொல்ற பேச்ச நடிகைகள் கேட்கவே மாட்டாங்க. நீங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண வேணாமா? சாரி, எனக்காக ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்க அப்பாவையாவது தயவு செய்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. அவரை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியா இருக்காரு. பண்ணையாரும் ஜமீன்தாரும் சேர்ந்து சின்ன வீட்டுக்கு ஜமா பண்ண போற மாதிரி இருக்காரு. சரி சரி, இப்ப சொன்னீங்களே இது கரெக்ட். அப்பா கண்டிப்பா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஆமா, கரெக்ட் கரெக்ட். அஸ்வினி அப்பா இப்படி பார்த்தா அவளுக்கே சந்தேகம் வந்துரும். சந்தேகம் வராது, ரொம்ப சந்தோஷம் வந்துரும். அப்பாவை தான் உடம்பு குணமாயிடுச்சேன்னு சொல்லி திரும்ப புகுந்த வீட்டுக்கே போயிடுவா. இந்த கல்யாணம் ஆன பொண்ணுங்களுடைய சைக்காலஜி எனக்கு நல்லா தெரியும் சார். புகுந்த வீட்டுல இருக்கும்போது பிறந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசை வரும், பிறந்த வீட்டுல இருக்கும்போது புகுந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசை வரும். ஆனா பிறந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சு வச்சுங்க, அங்கேயே தங்கிடுவாங்க. நாட் only stand but stay. சரி சரி சரி, முதல்ல அப்பாவோட ட்ரெஸ் மாத்துவோம். ஆமா ஆமா, கண்டிப்பா. ஹலோ, ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்ன அதிக பிரசங்க தானே இது? நடிகைகள் டைரக்டர் சொல்ற பேச்சை கேட்க மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா அதுக்காக நீங்களே டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இது பாருங்க, இப்போ இவரை காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. நவ் இஸ் டோட்டலி அண்டர் மை கண்ட்ரோல். நீங்க கீழே போங்க, அஸ்வினி வரலான்னு பாருங்க. வந்த உடனே அவளை நேரா மேலே வரதுக்கு விட்டுறாதீங்க. நான் மேலே இருந்து வரலான்னு சொன்னா நீங்க வரணும். கம் ஆன், கோ அவுட். சரி வா, சரி வா. குட் கேர்ள்ஸ். சார், ஒவ்வொன்றா ஆரம்பிக்கலாமா? என்ன? ஃபர்ஸ்ட் உங்க வேஷ்டி ஆகட்டுமா? வேஷ்டியா? ஆமா சார், இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களால சுயமா வேஸ்ட் ஆக முடியாது. அதனால இப்பத்துல இருந்தே உங்களுக்கு உடம்பு சரியில்லாத ஒரு மூடு கொண்டுறேன் சார். நானா பின்றா சார். சரி. கதவு தரங்க. ஜெயஸ்ரீ, கதவு தரமா. அஸ்வினி, அந்த கேட் வழியா வந்துருமா? ஏன் இந்த வழி? ப்ளீஸ்மா, அந்த பக்கமா வந்துரு. சரி, கதவு தரங்க. அஸ்வினி, நீ அந்த கேட் வழியா வா. ஏன் அவதான் இந்த வழியா இல்ல இல்ல, நான் சொல்றது கேளு, அந்த கேட் வழியா வா. ஏன் ஜெயஸ்ரீ? போமா. சரி. சித்ரா, கதவு தரமா. கதவு தர, நான் உள்ள வரணும். நீ எங்க வந்த? உன்னை அந்த கேட் வழியா தான வர சொன்னேன். அவதான் இந்த வழியா வர சொன்னா. இப்போ நான் சொல்றேன், அந்த கேட் வழியா வா. யோ, என்ன விளையாட்டு சித்ரா? போமா. ஜெயஸ்ரீ, கதவு தர. ஏய், நான் உன்னை அந்த கேட் வழியா தான வர சொன்னேன். என்ன விளையாடுறியா? அவ இங்க வர சொல்றா, நீ அங்க போ. நான் சொல்றது கேளு, நீ அந்த கேட் வழியா வா. முடியாது. நான் அங்க பாக்குறேன். அப்பா, ஏய், சித்ரா, ஜெயஸ்ரீ வழி விடு சொல்றேன். என்னம்மா நீ? போகாத. ஏய், நான் அப்பா போகாத. என்னம்மா நீ? அந்த கேட் வழியா வாயே. அப்பா. ஐயோ, சித்ரா, ஏய், அப்பா. அப்பா, என்ன இது? ஐயோ, அப்பா. அப்பா, அஸ்வினி வந்துட்டா. அப்பா, அஸ்வினி வந்துட்டாப்பா. அப்பா, ஏய் நில்லுங்க. அப்பா, 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 அஸ்வினி வந்துட்டா. அப்பா, அஸ்வினி வந்துட்டாப்பா. ஏய், அப்பா எங்கடி? அப்பா, ஐயோ, என்ன
அஸ்வினி வந்துட்டா. என்ன சார் இது? எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? முண்டாசை அப்படி கட்டணும் சார், துணி அப்படியே இறுக்கி தவடையில கீழே கட்டணும் சார். அஸ்வினி வந்துட்டாங்க சார். அப்பா 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 இரு இரு அப்பா இரு. என்னமோ நான் வீடே பார்க்காத மாதிரி சுத்தி சுத்தி காமிக்கிறீங்க. அப்பா அப்பா அஸ்வினி வந்தாச்சு. டாக்டர் அஸ்வினி வந்துட்டா. இருங்க இருங்க. என்னது என் பேர் தெரியாத மாதிரி ஊருக்கே கூப்பிட்டு சொல்றீங்க? நீ இரு. அப்பா ரெடி, மேல அனுப்பலாம். அப்பா 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 டாக்டர் அப்பா ரெடியா? ரெடி. அப்பா ரெடியா? தயார் ஹை. அப்பா அப்பா இவங்க என்ன விளையாடுறாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் வாசுதேவன் சாரோட மூத்த பொண்ணு அஸ்வினியா? ஆமா. Glad to meet you. வணக்கம். நீங்க யாரு? I am Dr. Nana from Pune. ஐயோ எங்க அப்பா. அது இருக்கட்டும். உடம்பு சரியில்லாத அப்பாவை பார்க்க வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ரிச்சாவா காஸ்டியூம்ஸ் போட்டு வருது? நான்சென்ஸ். முதல்ல போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஐயோ அஸ்வினி, இந்த டாக்டர் ஒரு லூசு. நீ வா. அப்பா இந்த டிராமாக்கே நான் தான் பாஸ். என்ன போய் லூசுன்னு சொல்லிட்டு போறாங்க? ச்சே, இந்த டைரக்டர் சொல்ற பேச்ச யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. ஹீரோயின் கேட்க மாட்டேன்றாங்க, சென்டிமெண்ட் ஆர்டிஸ்ட் கேட்க மாட்டேன்றாங்க, காமெடி ஆர்டிஸ்ட் கேட்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணப்பட நான் அது? ஐ பிட்டி ஆல் தி டைரக்டர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, வாஸ்து சாஸ்திரப்படி அப்பாவை படுக்க வச்சிருக்கிற பெட்ரூம் இது இல்ல, அந்த பெட்ரூம் அங்க இருக்கு. கோ. அப்பா கை அண்ட் கோ. ஹலோ, உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா சொல்லணுமா? மூத்தது மோளன்றது கரெக்டா தான் இருக்கு. ரன். அப்பா நானா பின்றான்டா. அப்பா 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 சுயமாவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது இல்ல உங்களுக்கு? இப்படி பக்கத்துல உட்காந்து அப்பா அப்பான்னு ஏதாவது காதுல வாங்கிக்கிற நிலைமையிலே இருக்காரு அவரு. சுய நினைவே இல்லாம படுத்துட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு தேவை நீங்க பக்கத்துல உட்காந்து அப்பா அப்பான்னு அழறது இல்ல. அவருக்கு தேவையெல்லாம் உங்களுடைய ஒரு ஸ்பரிச உணர்ச்சி. ஐ மீன் ஒன் சென்டிமெண்டல் டச். நீங்க போய் தொட்டு பாருங்க. முதல் மரியாதை படத்துல சிவாஜி வந்து ராதா அவர் காலை தொட்டோனே எழுந்திருப்பாரு. அது மாதிரி ஒரு சிரிப்போட எழுந்திருப்பாரு. ஆனா அந்த சிரிப்புக்கும் இந்த சிரிப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஐ எக்ஸ்பெக்ட் தட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அதுல வந்திருக்கிறது காதல் சிலிர்ப்பு, இதுல வர வேண்டியது பாச சிலிர்ப்பு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுல வந்து பூங்காற்று திரும்புமா கட் பண்ணாங்க. மகளே நீ வந்துட்டியா. ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். போங்க, டச், கம் ஆன், டச் டச் டச். அஸ்வினி கண்ணா, எப்பமா வந்த? இப்பதான் வந்தியா? பஸ்ல வந்தியா, ஆட்டோல வந்தியா? அம்மா, நீ இங்க வரேன்னு சொன்ன உடனே உங்க மாமியாரும் பாட்டியும் உடனே கமிச்சிட்டாங்களா? ஏன் அழற? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா. அழாதம்மா, வயசாச்சுன்னா உடம்புக்கு வரும்ல, சரியா போயிடும். அழாத, அழக்கூடாதும்மா. எப்படி எங்க அப்பா எப்படி நடிக்கிறாரு? நோ நோ, வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். என்ன மாதிரியான சீன் கொடுத்தேன், என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்கோப் உள்ள ஒரு சீன் கொடுத்தேன். அவர்கிட்ட நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தேன். ஒரு மெகா சீரியல்ல 15 எபிசோடு இழுக்க வேண்டிய ஒரு சீனை ஜஸ்ட் சிங்கிள் எபிசோட்ல முடிச்சிட்டாரு. டோட்டல் வேஸ்ட், வெரி பேட். டாக்டர், ரொம்ப நேரமா ரூம்ல படுத்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு, புழுக்கமா இருக்கு. என் பொண்ணு வேற வந்திருக்கா,
அவளும் டென்ஷன் இருக்கா. நாங்க 2 பேரும் ரிலாக்ஸ்டா ஹாலில் உட்காந்து பேசலாமா? ஏன் சார் ஹாலுக்கு போனோம்? பொடி நடையா நடந்து பக்கத்தில் இருக்கிற மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுக்கு போய் பெப்பர் பாயா சாப்பிடுங்க சார். என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். அழாதம்மா, அழாதே. அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, அழாதே. வா, அழாத. ஓ காட், ஓ காட். சார் என்னாச்சு? என்ன இழவு சீன் இது? இந்த சீனை நான் எப்படி கன்சீவ் பண்ணி வச்சிருந்தேன்? இப்ப யாருக்கு உடம்பு சரியில்லை? உங்க அப்பாவுக்கு தானே உடம்பு சரியில்லை. உங்க அக்கா எல்லாம் அவர் தாங்கி அழைச்சிட்டு போனோம். இவர் என்னமோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தாங்கி அழைச்சிட்டு போறாரு. அது விடுங்க, அவங்க வந்து காலை தொட்டாங்களே, அந்த இடத்துல எப்படி பில்டப் பண்ணணும்? அப்படியே க்ளோஸ் அப் வச்சா புருவம்ல அப்படியே ஆடணும், கண்ணு அப்படியே ஸ்லோவா திறக்கணும், உதல அப்படியே துடிக்கணும், ஸ்லோவா எழுந்து உட்காரணும், கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் தார தாரையா கொட்டணும், தொண்டை குயில வார்த்திருக்கணும். ஆனா வெளியே வரக்கூடாது. அந்த 20 செகண்ட் ரீ ரெக்கார்டிங் போட்டு நானா பின்னு 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 பின்னிருப்பான். இல்லையே, அதெல்லாம் பண்ணலையே, சொதப்பிட்டாரே. அது கூட பரவாயில்ல. காலை தொட்டோன்னே இவர் என்ன பண்ணாரு? ஒரு காலால இன்னொரு காலை அசிங்கமா சொரிறாரு. காக்கா வலி பண்ண மாதிரி காலை பட 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 ஆட்டுறாரு. ச்சே, இந்த மாதிரி சொதப்ப வேண்டிய சீனா அது. என்ன பண்றது? அவருக்கு கஸ்தூரி ராஜாவை தெரியும், எனக்கு கஸ்தூரி ராஜாவை தெரியாது. எனக்கு நடிப்பு தெரியும், ஆனா அவருக்கு நடிப்பு தெரியாது. ஆனா மொத்தத்துல ஒண்ணு தெரியும், இந்த குடும்பத்துக்கே நடிப்பு வராதுன்றது தெரியும். ஹலோ, அது கூட விடுங்க. எழுந்து உட்காந்தாரு, கொஞ்சமாவது அந்த பாச உணர்ச்சி வந்துதான் அவருக்கு. எழுந்தோடனே பட 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 டைலாக். ஆட்டோல வந்தியா, பஸ்ல வந்தியான்னு. இது இப்ப ரொம்ப முக்கியமா? இந்த டைலாக் நான் எழுதினா இதுல எமோஷன் முக்கியமா இல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் முக்கியமா? சார் 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 எதுக்கு? ஏன் இப்படி சார்? tension ஆறீங்க? இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க, ரிலாக்ஸ். வாங்க உட்காருங்க. இப்ப யாருக்கு உடம்பு சரியில்லை? உங்க அப்பனுக்கு தான் உடம்பு சரியில்லை. ஹலோ சித்ரா, அஸ்வினி எங்க வந்துட்டாளா? வந்துட்டாங்க அத்தை. அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. போனமா பார்த்தமா வந்தமான்னு இருக்கணும். சும்மா பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அவர் என்ன டிவியா? அவ இங்க எல்லாமே எனக்கு கையும் உடல காலும் உடல. சித்ரா, அவளை உடனே இங்க அனுப்பி வைமா. அப்பா, அஸ்வினியோட அத்தை ஆண்டரம்ம லைன்ல இருக்காங்க. அஸ்வினி உடனே அனுப்பி வைக்கணும்னு சொல்றாங்க. சார் சார் நான் வந்துட்டே இருக்கேன் சொல்லு. அப்பா நான் சாயங்காலம் 5 மணிக்கு மறுபடியும் வரேன். அப்பா நல்லா பாத்து. ஹலோ, நீங்க 5 மணிக்கு வரதுக்குள்ள இங்க கதை கந்தலாயி உங்க அப்பாவுக்கு டோட்டலா சங்கு ஊதிடுவாங்க. ஆஃபியானா வியாதியோட சீரியஸ்னஸ் தெரியாம இவர் ஏதோ தாறுமாறா விளையாடிட்டு இருக்காரு. காஃபியானா வியாதியான காஃபிலே வந்து நினைச்சீங்களா? கலிபோர்னியால இருந்து வந்தது. அங்கேருந்து ஃபில்டர் ஆகி லட்சத்துல ஒருத்தர் தான் அட்டாக் பண்ணும். காஃபியானா இஸ் a serious disease, you know. ஹலோ ஹலோ, ஐயோ, அத்தை லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அத்தையை நான் இப்ப சொத்தே ஆகிறேன். அப்படி வாப்பா, அப்படி வா. சாரி. ஹலோ, ஐ எம் டாக்டர் நானா ஃப்ரம் பூனா ஸ்பீக்கிங். நினைச்ச உடனே வரதுக்கும் போறதுக்கும் இங்க என்ன எக்ஸிபிஷனா நடந்துட்டு இருக்கு. வாசுதேவன்ற ஒரு பெரிய மனுஷனோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. முந்தானத்து ராத்திரி ட்ரங்கால் போட்டு, நேற்று ராத்திரி ஸ்பெஷல் ஃபிளைட்ல அமெரிக்கால இருந்து மருந்து வர வச்சு ஊசி போட்டுருக்கேன். ஆஸ்திரேலியால இருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா உங்களுக்கு? அதான் மருந்து மாத்திரை கொடுத்தாச்சுல்ல. அப்புறம் அஸ்வினி அங்க எதுக்கு? அவ என்ன டாக்டரா? டாக்டர் இல்ல, டாக்டர். பேஷண்ட்டுடைய மனசு சந்தோஷமா இருந்தாதான் நான் கொடுக்கிற மருந்து அவருடைய உடம்புல வேலை செய்யும். அஸ்வினி கூப்பிட்டு இருந்தவரு அஸ்வினி வந்த உடனே சடன் இம்ப்ரூவ்மெண்ட். இதை நானே எதிர்பார்க்கல. அஸ்வினி மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாங்க, அவங்களுடைய டேடியை பார்த்துக்க முடியாது, அவருடைய பாடியை தான் பார்த்துக்க முடியும். ஐ மீன் டெட் பாடி, நாட் அதர்ஸ் பாடி. சமந்தி தான் கண்ணை திறந்துட்டாரு. அப்புறம் அஸ்வினி அங்க எதுக்கு? காஃபியானா வியாதியோட குணம் தெரியாம குதர்க்கமா கேள்வி கேட்காதீங்க. பாசமுள்ள டாக்டர் பக்கத்துல இல்லைன்னா மேட்டர் ரொம்ப சீரியஸா ஆயிடும். நான் வியாதியோட குணம் தெரியாம குதர்க்கமா கேள்வி கேட்காதீங்க. பாசமுள்ள டாக்டர் பக்கத்துல இல்லைன்னா மேட்டர் ரொம்ப சீரியஸா ஆயிடும். அப்போ அஸ்வினி எப்பதான் வருவா? இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அந்த வாசுதேவன் தான் பதில் சொல்லணும். என்னது? வாசுதேவன் சொல்லணுமா? நான் சொல்றது கடவுள் வாசுதேவனை. இந்த வாசுதேவனோட உயிர் இப்ப அந்த வாசுதேவன் கையில தான் இருக்கு. பேஷண்ட் எழுந்து உட்காந்து நான் குணமாயிட்டேன், நான் இப்ப நல்லா இருக்கேன்னு சொல்ற வரைக்கும் காஃபியான வியாதி குணமாயிடுச்சுன்னு நம்ப மாட்டேன். வாசுதேவன் சாரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு ஃபேக்ஸ் அனுப்பி வச்சிருக்கேன். அங்க இருக்கிற டாக்டர் குளோரியா மலேரியா நிக்சனுடைய பதிலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தயவு செய்து போன் வைக்கிறீங்களா? என்னது? அமெரிக்கா டாக்டர் போன் பண்ணுவாரா? இது என்ன அல்ப டெங்கு ஜுரமா? தி கிரேட் காஃபியானா. என்ன டாக்டர் புரியாத வியாதி பேரை சொல்லி மிரட்டுறீங்க? எனக்கு தலையே சுத்துது. வெய்மா போன. நான்சென்ஸ். வியாதியுடைய சீரியஸ்னஸ் தெரியாம கேள்வி மேல கேள்வி கேட்டு படுத்துறாங்க. என்னம்மா அப்படி பாக்குற? உங்க அப்பாவை பார்.
அந்த முகத்தை நன்றாக உற்றுப்பார். காஃபியான வியாதி எப்படி அவர் முகத்துல கோர தாண்டம் மாடுது அதை பார். நீ இப்ப அவர் விட்டு போன தென் ஓ காட் நீ வரும்போது எப்படி லொடுக்குன்னு ஏதோ உட்காந்தாரோ அது மாதிரி நீ அவர் விட்டு போனே லொடுக்குன்னு மண்டையை போட்டுருவார். நான் போக மாட்டேன்ப்பா, நான் போக மாட்டேன். நான் உங்களை விட்டு போக மாட்டேன்ப்பா. அப்படியே கஸ்தூரி ராஜா கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுங்க சார். என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா நீ சாட்சிக்க. அப்பா. அது சேரும் கடலும் என்னடா இந்த பாட்டுல ரொம்ப லயிச்சு போட்ட போல் இருக்கு. இந்த பாட்டு இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் என்னடா இது ஆறு குளம் கடல்னு ஏதேதோ எழுதியிருக்காருன்னு சிரிப்பேன். ஆனா இப்போ என்னோட சுச்சுவேஷன்ல இருந்து இந்த பாட்டு கேட்கும்போது இந்த பாட்டு எழுதினவன் உமன் சைக்காலஜி எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பான்னு ஆச்சரியப்படுறேன். என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. ஆமாண்டா, உலகத்துல எதை வேணுனாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் மழை, புயல், பூகம்பம் இதெல்லாம் கூட எப்போ வரும், எப்படி வரும், எப்போ போகும்னு கண்டுபிடிக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு எப்போ சிரிப்பா, எப்போ அழுவா, எந்த நேரத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு கண்டுபிடிக்க எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இது வரைக்கும் இல்லை. இனியும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வரும்னு நான் எதிர்பார்க்கல. என்னடா தத்துவம்லாம் பேசுற? நான் தத்துவம் பேசுறேனா இல்லை தத்துவத்துன்னு பேசுறேனான்னு எனக்கே புரியல கோவர்தன். நடந்தது சொல்லு, நானே புரிய வைக்கிறேன். கோவர்தன், இப்போ உன்கிட்ட ஜெயஸ்ரீ விஷயத்துல பல மாற்றங்களை பார்க்குறேன். ஆனா உன் விஷயங்கள்ல ஜெயஸ்ரீ நடந்துக்கிறத பார்க்கும்போது நான் ஏமாற்றங்களை தான் பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்ற? என்ன நடந்துச்சு? 2 தடவை ஜெயஸ்ரீ கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அந்த 2 தடவையுமே ஆஃபீஸ் வேலையை கூட மறந்துட்டு அவகிட்ட சந்தோஷமா பேசு, அவளை அழைச்சிட்டு சினிமாக்கு போன நீ பெருந்தன்மையா சொன்ன. ரொம்ப நாகரிகமா நடந்துட்ட. ஆனா இத அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எங்க சந்தோஷத்துக்கு நீ இன்னும் தடையா இருக்கன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. உன்னை தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்காளா? ஃபார் எக்ஸாம்பிள், நீ பிரசன்ட் பண்ண இந்த காரை சந்தோஷமா அவகிட்ட கொண்டு போய் காட்டின. அது அவளுக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அவ சர்க்காஸ்டிக்கா பேசினா. உண்மை எதுங்கிறத அவளுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணேன். வழக்கம் போல அதுலயும் நான் தோத்து போயிட்டேன். இப்ப கேட்கிற இந்த பாட்டு எவ்வளவு சிங்காது பாத்தியா? இது எனக்காகவும் ஜெயஸ்ரீக்காகவும் எழுதுற பாட்டு மாதிரியே இல்ல. டேக் இட் ஈஸிடா. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. எதையுமே யதார்த்தமா பாக்குறது ஆண்களோட நேச்சர். அதையே சந்தேகத்தோட பாக்குறது, சஞ்சலப்படுத்துறது, அதை வச்சு அடுத்தவங்களை சங்கடப்படுத்துறது, அதுக்கப்புறம் தப்பெல்லாம் உணர்ந்து சந்தோஷப்படுத்துறது, இதெல்லாம் பெண்களோட நேச்சர். இதுக்கு ஜெயஸ்ரீ மாத்திரம் விதிவிலக்கா என்ன? போக போக அவ இந்த கோவர்தனை சரியா புரிஞ்சுப்பா. அப்ப இந்த சங்கடத்தை மறந்து நீ சந்தோஷப்பட போற. வெயிட் அண்ட் சீ. ஆடிக்காற்று தீபம் ஏற்று ஆகாயத்தில் போட்ட கட்டு அந்த